வணக்கம் நேயர்களே, நம்மளோடு இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறார் பத்திரிகையாளர் சிவபாலன். வணக்கம் சிவா. வணக்கம் சார். அதாவது இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதில் சில தீர்மானங்கள்லாம் போட்டாங்க. அதை பற்றி தான் விவாதிக்கலாம் அப்படின்றதுக்கோசம் தான். சொல்லுங்கள் சார். அவர் விவாதம் பண்ணாங்க, எல்லாமே ரைட்டு சார். அடிப்படையில் நம்ம விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, அவர் என் தலையில் ஒரு முள் கிரீடத்தை வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்றுக்கிறாரு. பொறுப்பேற்றுக்கும்போது அதுக்கப்புறம் அங்கே கலை நிகழ்ச்சி நடத்தப்படுது. நடிகர் சங்க கடனை ஒரே ஆளாக முடிச்சிடுறாரு. இங்கே லேண்டு ப்ராப்ளம் இருக்குது, அந்த லேண்டு ப்ராப்ளத்தை டிஸ்பியூட் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்றாரு. முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்குள்ளே நுழையிற வரைக்கும் அங்கே இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் ஒத்த பைசா கடன் இல்லாமல் எல்லாத்துலேயுமே நெகட்டிவ்ல இருந்ததை ப்ளஸ் ஆக்கி வச்சுட்டு போனவர் தான் விஜயகாந்த். அதுக்கப்புறம் பாண்டவர் அணின்னு சொல்லிட்டு விஷால், நாசர், பொன்னன் இன்னும் சிலர்லாம் சேர்ந்து ஒரு தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் சரத்குமார், அதே மாதிரி ராதாரவி இந்த டீமில் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, சீனியர்ஸ் எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க, பெருசாக டெவலப் பண்ணலன்னு சொல்லி இவங்க உள்ளே வராங்க. இவங்க உள்ளே சீனியர்ஸ்ன்னு சொல்கிறது இவங்க யாரும் சொன்னாங்க? சீனியர்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் இந்த சரத்குமார் இந்த நடிகர் சங்க அவங்களாம் எதுவுமே பெருசாக பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் இவங்க உள்ளே வராங்க. நாங்கள் வந்தோம்னா எல்லாத்தையும் மாற்றிடுவோம், நடிகர் சங்க கட்டடத்தை உருவாக்கிடுவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சொன்ன நாள்லேருந்து இதுவரை வெறும் அறிக்கையாகவே தான் போய்கிட்டு இருக்கு. இந்த அறிக்கையெல்லாம் எதனால் வெறும் அறிக்கையாகவே போகுது அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் கேள்வியாகவே இருக்குது. சரி, இதுக்கு நான் சொல்கிறேன், கிளியராக சொல்லலாமா? அதாவது நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. அந்த சரத்குமார், ராதாரவி அவங்கெல்லாம் தலைமையில் நடிகர் சங்கம் இருந்துச்சு. அப்போ அங்கே நடக்கக்கூடிய சில ஊழல் அப்படின்னே சொல்லலாம், சில தவறுகள் அதை சுட்டி காட்டியவர்கள் 2 பேர். ஒன்று மறைந்த நடிகர் குமரிமுத்து, ஒன்று பூச்சி முருகன். இவங்க 2 பேரும் தொடர்ந்து கேள்வி கேட்டுனே இருக்காங்க. அப்போ அவங்க பதவியில் இருக்கிறாங்க. யாருன்னா சரத்குமார், ராதாரவி அவங்க. அப்போ ராதாரவி அவர் அந்த KN காலைன்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ இவர் நம்ம இவர் இருக்கார் இல்லைங்க, பூச்சி முருகன், அவரையும் குமரிமுத்தியும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்கள அவமதிக்கிற விதத்தில் பண்ணுறாங்க. ஆனால் விடாப்பிடியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் குமரிமுத்தும் இறந்துடுறார். பூச்சி முருகன் ஒரு ஆளாக சண்டை போடுறார். ஓகேங்களா? அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நாசர் கேள்வி கேட்குறார். பேசிக்காக நாசர் ஒரு நாடக நடிகர். இவங்க 2 பேரும் நாடகத்துக்கு சம்மந்தப்பட்ட. இவர் கேள்வி கேட்க நாசரை ஒருமையில் பேசுகிறாரு. KN காலை ஒரு மீட்டிங்கில், திருச்சியில் தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மீட்டிங்கில் நாயின்லாம் திட்டுறாரு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எனக்கு கூட வந்துச்சு. அது நம்ம சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணேன். அதை இவங்க பிரச்சாரத்துக்கு கூட யூஸ் பண்ணாங்க. யாருன்னா பாண்டவரணி. இந்த மாதிரி ஆச்சு. இதெல்லாம் போனதுக்கப்புறமா இவங்க என்னன்னா, அப்போ நாசர் கேட்கணும். அப்போ நாசருடைய கேட்குறாருன்னா, அப்போ என்ன யங்ஸ்டர்ஸ் உள்ள வரணும். அப்போ தான் விஷாலும் கார்த்தியும் நாசருக்கு சப்போர்ட்டிவாக இருந்து குரல் கொடுக்குறாங்க. குரல் கொடுத்தனே இவங்க பேசுகிறாங்க எல்லாமே. அப்போ ஸ்ட்ராங் ஆகுது. ஓ, புதுசாக ஒரு தலைமை வருது அப்படின்னு. ரைட், ஓகேன்னு சொல்லிட்டு நாசர் தலைவர், விஷால் பொதுச் செயலாளர், அப்புறமா நம்ம கார்த்தியை பொருளாளர். ரைட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நிற்கிறாங்க. இவங்க ஒரு அணி, அவங்க ஒரு அணி நிற்கிறாங்க. அப்போ என்னன்னா, இதே ஐஸ்வரி கணேஷ் இருக்கார் இல்லைங்க, வேல்ஸ், அவர் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார். JK ரித்தீஷ் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார். இவங்க எல்லாமே இந்த டீமில் இருக்காங்க. ஃபுல்லாக இருந்து வின் பண்ணுறாங்க. வின் பண்ணிட்டு இவங்களோட செயல் செஞ்சுனே இருக்காங்க நல்லா. ஒரு கட்டத்தில் ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடுது. JK ரித்தீஷ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐஸ்வரி கணேஷும் அந்த நடிகர் சங்கம் இவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க, நடிகர் சங்கம் கட்டடத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு போடுறாங்க. எல்லாமே நடக்குது. அந்த ஒரு ஈகோ கிளாஷில் JK ரித்தீஷ் லைட்டாக ஒதுங்குறார். இவங்க மதிக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி. அது உண்மை போய் தெரியல நமக்கு. அவங்க சொன்னார். அவருக்கு என்னன்னா, அவர் ஒரு அரசியல் MP-ஆக இருந்தாருன்னா அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். பட் இவங்க நம்ம நேர்மையாக பண்ணும்போது நம்ம என்ன இருக்கு, யாராக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு இவங்க செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் அப்படி போயிருக்கு. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, அந்த எலெக்ஷன் கிட்ட வருது. அடுத்த டேர்முக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன ஆயிடுதுன்னா, இங்கேருந்து விஷாலோட அணியில் இருந்து 2 பேர் வெளியில் போகிறாங்க. ஒன்று AL உதயால, அவர் ஒதுங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறமா குட்டி பத்மினியும் வெளியில் போயிடுறாங்க. அப்புறமா இந்த சங்கீதா இருக்காங்களே, கிறிஷ் ஒய்ஃபு, அவங்களும் வெளியில் வராங்க. எல்லாமே வந்துடுறாங்க. வெளியில் வந்தனா இவங்கெல்லாம் சேர்ந்து ஐஸ்வரி கணேஷை
ஒரு டீம் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஐஸ்வரி கணேஷ் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு அவர் வந்து தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறார். அப்போ தான் வந்து அந்த அடுத்த எலெக்ஷன் போகும்போது அந்த டீமுக்கு முன்னாலே என்ன ஆயிடுதா, இவர் வந்து ஐஸ்வரி கணேஷன் வந்து இவங்களுக்கு ஃபண்டிங்லாம் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தார். இவங்க படமும் வச்சு எடுக்கிறதா இருந்தார். யாருன்னா கார்த்தியும் விஷாலும் தான் நடிக்கிறேன். அதில் நினச்சி அந்த வெள்ளை ரோஜாவே ஏதோ ஒரு படம், வெள்ளை ரோஜா கருப்பு ரோஜா ஏதோ ஒரு படம், பூஜைலாம் கூட போட்டாங்க. எல்லாமே அது ப்ரெஸ் மீட்டில் வச்சாங்க பண்ணுறேன். இந்த பிரச்சனைக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா அது அப்படியே நின்றுச்சு. இவங்க கட்டட வேலை ஓஹோன்னு கட்டின்னு இருந்தாங்க, நல்லா போயிடுச்சு. அப்போ ஃபண்டு வந்து ஐஸ்வரி கணேஷ் கொடுக்குறது நின்றுச்சு. இவங்க வந்து அந்த நட்சத்திர கிரிக்கெட் என்னென்னவோ நடத்தாங்க, அந்த ஃபண்டெல்லாம் வந்து போச்சு. ஒரு கட்டத்தில் நினச்சி இந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ஒரு கேஸ் போடுறார் ஐஸ்வரி கணேஷ். ஒரு பக்கம் எஸ்வி சேகரும் வெளியில் வந்துட்டார் அங்கேருந்து இவங்க சப்போர்ட். அப்புறம் எஸ்வி சேகர் எல்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த நடிகர் சங்கம் அப்படியே ஸ்டேல நிற்குது, அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்றுச்சு. அந்த கேஸ் வந்ததுனால இவங்களால் கட்டடம் ப்ரொசீட் பண்ண முடியல கோர்ட்டோட. அப்போது ஒரு கட்டடத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க, புரியுதுங்களா? இவங்க கிட்ட இருக்க ஃபண்ட்ஸ்லாம் வேலை நின்றுடுச்சுன்னா, அப்போ அதுக்கு வேலை நின்றுடுச்சுன்னா செலவு இல்லைன்னு நினைக்க முடியாது. அதுக்கான மற்ற செலவுலாம் இருக்கும், புரியுதுங்களா? இவங்க இருக்க ஆஃபீஸ்க்கான வாடகை, இப்போ வாடகை இருக்காங்க, அதுக்கு தான் கட்ட வேண்டியது இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரி கட்டம் ஒரு பக்கம் இருக்கும்போது கோர்ட்டு செலவு இதெல்லாம் போகுது. எங்கள் நடிகர் சங்கம் காசு போகும் கோர்ட்டு செலவுலாம். இவங்க அன்னைக்கு கொஞ்சம் ஒத்து போயிருந்தாங்கன்னா, யார் ஐஸ்வரி கணேஷ் இல்லையும் சரி எல்லாமே இந்த கேஸ் இவங்க பார்க்குறது. இந்த சமயத்தில் எலெக்ஷன் நடத்தலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸு. எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பயே வந்து இவங்களால் நடிகர் சங்கம் வேலையை முன்னெடுத்து நடத்திருக்க முடியும். இவ்வளோ தடைகள் அவங்களுக்கு வருது, புரியுதுங்களா? இந்த தடைகள்லாம் வரும்போது இவங்களால பில்டிங் கட்ட முடியாமல் போயிடுச்சு. இப்போ வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வரணும். நாளுக்கு நாள் மாறும்போது விஷாலோட மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்கும், கார்த்தியோட மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்கும். இவங்க வந்து லைம் லைட்டில் இருக்க நடிகர்கள், சும்மா வீட்டில் உட்காந்துட்டு வந்து நடிகர் சங்கம் பொறுப்பில் வரல. இவங்க வந்து எல்லாமே லைம் லைட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள். இவங்க நடிகர் சங்கத்தையும் பார்க்கணும், அதே சமயத்தில் இவங்க பொழப்பையும் பார்க்கணும். இந்த காரணத்தினால தான் இந்த பணம் டிலே ஆச்சு, புரியுங்களா? நீங்கள் சொன்ன லோனுகெல்லாம் சொன்னீங்க, இவங்க லோன்லாம் இல்லாமல் வழி பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணாங்க தான் சார். அதில் தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஃபண்டு பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்க. பல நடிகர்கள் அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் அன்னைக்கு இதே பில்டிங் வந்து 4 வருஷத்துக்கு முன்னால் முடிய வேண்டியதுங்க. அன்னைக்கு சிமெண்ட் விலை இரும்பு விலை என்ன இருந்துச்சு, இன்னைக்கு சிமெண்ட் விலை இரும்பு விலை என்ன இருக்குது, அன்னைக்கு லேபர் சார்ஜஸ் என்ன, இன்னைக்கு லேபர் சார்ஜ் என்ன. ஆனால் ஃபண்டு இவங்க கிட்ட இருக்கிறது எதான். இதில் வந்து இவங்க கிட்ட இருக்க ஃபண்டு வந்து டபுள் ஆச்சு ட்ரிபிள் ஆச்சுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அது பிஸ்னஸ் ஆயிருந்தா. இவங்க பிஸ்னஸ் அது ஃபண்டு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டாக தான் இவங்க கிட்ட வசூல் பண்ண நிதி தான் இருக்குது. அப்போது ஒரு 900 ரூபாய் ஒரு இரும்போ சிமெண்ட்டோ இதோ அன்னைக்கு 900 ரூபான்னு விற்றுது, இன்னைக்கு 1400 ரூபாய் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 500 rupees இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு கன்சம்ஷன் அங்கே தேவையோ அவ்வளோ இந்த 500 rupees ஏறினா அப்போ செலவு அதிகமாகல. அப்போ உங்களுக்கு ஃபண்டு தேவையான போது தான் இவங்க ஐதர் பேங்க் லோனுக்கு போக வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா வேற எங்கேயாவது நிதி திரட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, விஷாலும் கார்த்தியும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கலாம் அப்படின்னு. இவங்க நடிக்கிறதுனா கூட அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாருன்னா வரணும். இவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கு சார். அந்த எண்ணங்கள் எப்பயுமே வந்து ஒரு தடை இல்லாமல் வந்தால், நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கணும், படிச்சுனே இருப்பீங்க. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களால் படிக்க முடியாது அந்த சமயத்தில். இல்லை ராந்தல் விளக்கு இருந்தால் படிக்கலாம், அதுவும் இல்லை கெரோசின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ இருக்கிற நடிகர் சங்கத்தை நான் பார்க்குறேன். இல்லை சார், இது நம்ம பேச்சுக்கு இப்போ ஓகே, இதை நீங்கள் லீகலாக இவ்வளோ ப்ரொசீஜரிங் சொல்கிறீங்க இல்லையா, இதை ஏன் வந்து இதே தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ரஜினி கமல் மாதிரியான பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, இவங்க நினச்சிருந்தா இந்த பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் பேசி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எடுக்காதீங்க, இதை வந்து விட்டுருங்க, இந்த எல்லாருக்காகவும் வந்து சேஃபாக பண்ணலான்னு ஏன் அவங்க பண்ணலை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது, விஜயகாந்த் இருந்த வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. விஜயகாந்த் வந்து ஒரு ஆளுமை இருந்துச்சுன்னு காரணம், விஷாலு கார்த்தி இவங்கெல்லாம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுங்க. நாசர் ஒரு சாஃப்டான பர்சன், விஷால் கோவப்படக்கூடிய ஆள் அவருடைய யங்ஸ்டர். அதே விஜயகாந்த் வந்து அப்பயே ஒரு பதவியில் இருக்கும்போது 50 வயசுக்கு கிராஸ் பண்ண ஆள், புரியுதுங்களா? அவனுக்கு பதவியில் இருக்கும்போது மோர் தென் 55 இயர்ஸ் என்ன வந்தார். அப்போ வந்து அவருக்கு ஒரு கமாண்டிங் பவர் இருந்துச்சு, வயசுலேயும் மூத்தவர். இவங்களால மூத்தவங்க கிட்ட ஓரளவுக்கு தான் பேச முடியுங்க. அந்த அதிகாரம் விஜயகாந்த் யூஸ் பண்ண அதிகாரத்தை இவங்களால பேச முடியாது. இன்னொன்று, விஜயகாந்த் அன்னைக்கு பதவியில் இருக்கும்போது இந்த அளவுக்கு கம்யூனிகேஷனோ கேட்ஜெட்ஸோ டிவியோ யூடியூப்லாம் கிடையாது. அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாக்கு கடிச்சாருன்னு பெருசாச்சு, புரியுங்களா? அன்னைக்கு அதே மாதிரி அவர் பட்ட கோவத்தை அன்னைக்கு இதே யூடியூப் சேனல் இருந்தா அவர் டிஃபேம் ஆயிருப்பார். இப்போ விஷாலும் கார்த்தியோ இல்லை நாசரோ யாருன்னா ஒரு குரல் கொடுத்து பேசினாங்கன்னா, எதிர்த்து பேசினாங்கன்னா அது ஃபிளாஷ் ஆயிடும். இல்லை ஐஸ்வரி கணேஷோ எஸ்வி சேகரோ கூட அவங்க கொஞ்சம் தவறா பேசிட்டாங்கன்னா டோட்டலாக ஃபிளாஷ் ஆயிடும்.
இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிறது இது நடக்கணும் அப்படின்னா உண்மையிலே சரி இவங்க நடத்திட்டோம் இவங்க வந்து எலெக்ஷன் வந்து இன்னும் 3 வருஷம் தள்ளி வைக்கிறதா தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இவங்களுக்கு நாங்கள் ஒத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசரி கணேஷ் மற்ற விலக்கி வைக்கப்பட்டவர்கள் இல்லைன்னா எதிரணியில் இருக்கப்பட்டவர்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணவங்க இல்லை எதிரணியில் இருக்கவங்க பாக்கியராஜன் ஸ்டில் அண்டர் சஸ்பென்ஷன், ஏஎல் உதயா ஸ்டில் அண்டர் சஸ்பென்ஷன், இவங்க எல்லாம் ஒத்து வந்து சரி நம்மளும் கிட்ட இருப்போம் இது நம்ம நடிகர் சங்கமாச்சே அப்படின்னு இவங்க இந்த கட்டடம் கட்டுவதற்கு உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி ஐசரி கணேஷ் முன்ன வந்து பணம் வந்து நான் ஃபண்ட் பண்ணுறேன், நான் ஜெயிச்சா நான் இந்த பில்டிங்கை கட்டுனார். ஏன் நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஜெயிச்சு தான் கட்டணும்ல, நீங்கள் ஜெயிக்காமையும் இனிக்கும் நீங்கள் வந்து ஃபண்டு பண்ணுங்க, பண்ணிட்டு கட்டிட்டு நான் தான் ஃபண்டு பண்ணு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எலெக்ஷனில் நில்லுங்க. அப்போ மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும், அந்த உறுப்பினர்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க, நீங்கள் தலைவர் ஆகலாம். இல்லை இப்போ ரஜினி கமல் அதை வந்து இவ்வளோ கேஸ் போட்டு இது மாதிரி ஸ்டே ஆர்டர் வாங்குற அளவுக்கு வந்து ரஜினி கமல் உள்ளே இறங்கி அதை ஷார்ட் பண்ணியிருக்க முடியாது. கமல் வந்து அதில் வந்து கொஞ்சம் நெகோஷியேட்லாம் பண்ணி பார்த்தார். இவங்களும் வந்து ஒரு அளவுக்கு சார் கமலும் ரஜினி வந்து ஒயிட் கலர் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ண அப்படியே ஹை ப்ரொஃபைல், ரொம்பவும் பூசிக்க மாட்டாங்க, ரொம்பவும் சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க, ஒரு அளவுக்கு தான் கேட்பாங்க. விஜயகாந்த்னா டவுன் டு த எர்த் இறங்கிட்டு சண்டை போடக்கூடிய ஆள், அந்த மாதிரி இவங்க போட மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவங்ககிட்ட. அப்புறம் எப்படி சார் ஒரு சீனியரு ஒரு ஆரோக்கியமான ஒரு நடிகர் சங்கம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அடுத்து வரை ஹேமா கமிட்டிக்கு வேறு ரோஹிணியை வந்து ஒரு முக்கியமான ஒரு குழு தலைவராக ஒன்று போட்டிருக்காங்க. இங்கேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்போ ஹேமா கமிட்டி மாதிரியான ஒரு அறிக்கை நடிகர்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னும் போது வந்து இப்போ ரோஹிணி போட்டிருக்காங்க. இங்கே வைக்கிற கம்ப்ளைண்ட்டே வந்து மூத்த நடிகர்கள் மேலே தான் பிரச்சனையே இருக்கும். எல்லாருமே வந்து யங்ஸ்டர் இந்த டேரக்டர் என்ன இது பண்ணிட்டார் அந்த டேரக்டர் பண்ணிட்டாருலாம் யாருமே கம்ப்ளைண்ட் வைக்கல. சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி, எல்லாமே வந்து மூத்த நடிகர்கள் சீனியர் ஆக்டர்ஸ் தான் வந்து என்னை வந்து இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது ரோஹிணி இருக்காங்க அப்படின்னும்போது ரோஹிணி கிட்ட வந்து இப்போ நான் காதால் கேள்விப்பட்டிருக்க சில விஷயங்கள்லாம் ராதாரவி மேலாம் டப்பிங் அணியில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இப்போ ரோஹிணி கிட்ட வந்து ஒரு சாதாரண ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து சீனியர்கிட்ட போய் உங்களால் கன்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறது அடுத்த டவுட்டாக இருக்குது. இப்போ இவ்வளோ பிரச்சனையில் இந்த ஒரு பிரச்சனையும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க? இதை பூச்சி முருகன் ஒரு வாட்டி பேசும்போது என்ன சொல்ல, இந்த கமிட்டி வந்து எங்களுக்கு ஐசிசி இல்லையா அப்படின்னு கேட்டபோது இல்லை எங்களுக்குள்ளேயே ஒரு கமிட்டி ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2019 இன்னும் வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம்னு அன்றைக்கி சொன்னார். எனக்கு எக்ஸாக்டாக ஏற்றல அந்த இதான் அதில் தான் ரோஹிணி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் ரோஹிணி வந்து ஷி இஸ் நாட் அ பெஸ்ட் சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த கமிட்டியில் இருக்கவங்க ஒரு கமாண்டிங் பவர் இருக்கணும். இவங்க வந்து எனக்கு காது வழியில் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, டப்பிங் யூனியன் தலைவராக இருக்கக்கூடிய ராதாரவி மேலே அங்கே பணம் கையாடல் அந்த விஷயத்தில் வந்து அதாவது வந்து லிக்விடேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் மிஸ்ஆப்ரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கு, புரியுதுங்களா? டப்பிங் யூனியனில் அங்கே வந்து பணங்கள்லாம் மாறுச்சு அந்த மாதிரி. அப்புறமா வந்து சிலர் யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறமா அவங்கள வந்து சங்கத்திலேருந்தே விலக்கி வைக்கிறது. தாசரதி, மதியழகன், சின்மயி இவங்களெல்லாம் என்ன சின்மயோட மெயினான கம்ப்ளைண்ட்டில் வைரமுத்து மேலே வச்சாங்கங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறமா ராதாரவி மேலேயும் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வச்சாங்க. இருந்து இவ்வளோ நாள் அவங்க எடுக்கவே இல்லை, புரியுதுங்களா? அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட். அப்போது ஒரு எலெக்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே ரோஹிணி, அவங்க வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க. யாருன்னா ராதாரவியை அப்போஸ் பண்ணி நிற்கிறதா இருந்தால் அதில் கன்ஃபார்மே ஆச்சு, அவங்க தான் நிற்கிறாங்கன்னு வச்சு. ஒரு கட்டத்தில் ராதாரவி என்ன சொல்லி மிரட்டினாருன்னு தெரியல, ரோஹிணி வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன் இதே ரோஹிணி அன்றைக்கி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாங்களே. அவங்க என்னத்துக்கு பயந்துருப்பாங்கன்னா, ராதாரவி வந்து எந்த லெவல் கொண்டாலும் பேசக்கூடிய ஆள், அதை மறைச்சு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் பல மேடையில் பார்த்தீங்கன்னாலே அவர் ஆபாசமாகவும் பேசுவாங்க, டைரக்ட்லி இன்டைரக்ட்லி இல்லை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி கூட பேசுவார், புரியுதுங்களா? அதில் இல்லைன்னா சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த விஷயத்துக்கோசம் அவங்க பயந்துட்டாங்களான்னு என்னன்னு தெரியல. அப்போ இந்த ஒரு பதவியில் போடணும் அப்படின்னா நடிகர் சங்கம் யாரையாவது ஒரு ஆனரரி பிரசிடெண்ட்டாக, ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லைன்னா ரிட்டையர்டு ஜட்ஜு, அந்த மாதிரி ஆட்களை அவங்க வந்து மானிட்டரி பெனிஃபிட் இல்லாமல் வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை யாரையாவது இங்கே நியமிக்கணும். ஆனால் அவங்கள நியமிச்சாங்கன்னா இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லைன்னா ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜோ யாரையா போட்டாங்கன்னா, இந்த நடிகர் சங்க ஆட்கள் போட்டுட்டாங்கன்னா கம்முன்னு இருந்துடணும். அதில் அவங்க நாளைக்கு வந்து யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க யாருன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நடிகர்னு வச்சுங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க, இல்லை ஒரு எக்ஸ் நடிகை யாரோ ஒரு நடிகை அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அது பொறுப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பொறுப்பில் இல்லாதவங்க பெரிய நடிகராக இருந்தால் கூட அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அங்கே போயிட்டு இந்த நடிகர் சங்கத்தில் இருக்க நிர்வாக குழு யாருன்னா தலையிட்டாங்கன்னா அவங்க போடான்னு இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது.
இப்போது சினிமாவில் நடிக்கிறதுக்கு இந்த ஒரு ரோஹிணியில் ஒரு ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்ககிட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நடிகர் சங்க உறுப்பினர்கள் வேணும்னா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்ல. ஆனால் அங்கே நடிக்க வரவங்க எல்லாருமே அப்படி வர்றது இல்லை. சிலர் வந்து வாய்ப்பு தேடி சின்னதாக ரோல் பண்ணுறதுக்கு, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஏஜென்ட் வச்சுருக்காங்க. அவங்களாம் நடிகர் சங்க உறுப்பினர்கள் கிடையாது. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குன்னா அந்த ஏஜென்சிலேருந்து அவங்க வருவாங்க, அன்றாடம் பொழப்புக்கு வருவாங்க. இப்போ அவங்களையெல்லாம் யாராவது ஒருத்தவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் இப்போ ரோஹினிகிட்ட போய் சொல்லவும் முடியாது. இப்போ இந்த ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. இவங்க கேட்டால் நீங்கள் உறுப்பினரா அப்படின்னு கேட்க போகிறாங்க. நடிகர் சங்க உறுப்பினராக இருக்குங்க, இல்லை அப்படின்னு. இப்போ உறுப்பினர் இல்லாதவங்களாம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உறுப்பினருக்கு அப்போ அவங்க அந்த கொள்கை தீர்மானத்தில் அந்த ஒரு இதையும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் குறிப்பாக போட வேண்டியதாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போது அதே மாதிரி உங்களால் எவ்வளோ பேர், இப்போ ஒரு ஷூட்டு வந்து அரௌண்ட் சென்னையிலே இல்லை அரௌண்ட் தமிழ்நாட்டில் ஒரு 50 ஷூட்டு ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோமே. 50 ஷூட்டில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒரு 25 இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோமே. 25 இடத்துல ஒரு 60 பேர் 70 பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 60-70 கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா ரோஹிணி முழு நேர பணியாக உட்காந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் அனுப்பிச்சுடுவாங்களா, இல்லை வெறும் கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாங்கி அதை வந்து புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்களா? நான் இப்பயும் சொல்கிறேங்க, இவங்களால விசாரிக்கலாம் முடியாதுங்க. இவங்க அந்த இதை வாங்கி வச்சுக்கலாம், அந்த பார்க்கலாம், அதை வந்து இவங்க ப்ரொசீட் பண்ணலாம் ஃபர்தராக. ஒன்று இவங்க சொல்லியிருக்காங்க, நான் 5 வருஷம் வாய்ப்பு கொடுக்க சஸ்பெண்ட் பண்ணுவோம், அவங்கள நடிக்க வைக்க. யார் மேலும் இப்போ ஒரு பெட்டிஷன், இப்போ பெட்டிஷன் அது ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா நான் சும்மானா ஒருத்தர் வந்து நாளைக்கு வந்து இதே விஷால் மேலே கொடுக்கலாம், இல்லை கார்த்தி மேலே கொடுக்கலாம், இல்லை நாசர் சார் மேலே கொடுக்கலாம், இல்லை வேறு யாருன்னா நடிகர் மேலே இருக்க ஆக்டர்ஸ் மேலே யார் மேலே ஒன்று கொடுக்கலாம், இல்லை ஆக்டர்ஸ் மேலே யார் மேலே இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அவங்களோட கெரியரே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் அந்த 5 வருஷம் சஸ்பென்ஷன்ன்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெருசாக சாத்தியம் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து இவங்க என்ன பண்ணணும், நடிகர் சங்கத்தோட வேலை ஒரு கம்ப்ளைண்ட், அதை வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் உமன்ஸ் கவுன்சில், இல்லைன்னா வந்து ஸ்டேட் உமன்ஸ் கவுன்சில், இல்லைன்னா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க துணையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கேக்கு இவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுற அந்த விக்டிம் இருக்காங்களா, பாதிக்கப்பட்ட பெண், அவங்க போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு இவங்க உறுதுணையாக இருப்பேன்னு சொல்லி அதை வரைக்கும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நேர்மையாக இருந்து அதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோர்ஸ்டு செக்ஸ், பாலியல் பலாத்காரம், அப்புறமா வந்து வற்புறுத்தல், இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் அதுவும் நடிகைகளுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எல்லாம் ரைட்டு சார். இப்போது இவங்க நடிகர் சங்க கட்டடம், நடிகர் சங்க உறுப்பினர்கள், இது எல்லாமே இந்த தடவையாவது அறிக்கையாக இல்லாமல் அது செயல்பாட்டுக்குள்ளே வருமா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஒரு சந்தேகமாக இருக்குது. நடக்குமா ஏதாவது? இல்லை, கண்டிப்பாக நடக்குங்க, ஷூராக. எனக்கு அந்த விஷயத்தில் என்னன்னா, விஷால் அண்ட் டீம் இவங்க வந்தாங்களே, இவங்க மேலே எங்கேயுமே வந்து இந்த பாண்டவரன் இப்போ இருக்கிற ட்ரீமும் இதுக்கு முன்னால் இருந்தவங்க இவங்க வந்து கையாடல் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் யாருமே ஒரு குற்றச்சாட்டு இன்னி வரைக்கும் வைக்கல. இதே விஷால் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கும் போதும் நேர்மையாக தான் அவர் ஹேண்டில் பண்ணார். அவர் கையாடல் பண்ணல 5 பைசா. இந்த தயாரிப்பாளர் சங்க மாதிரி தான் இந்த இது நடிகர் சங்கத்திலையும் வந்து கார்த்தி வந்து நேர்மையான ஆள் சார். ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க என்னன்னா, எனக்கு வந்து நான் இது ஓப்பனாக சொல்ல, ஒரு யார் நம்ம ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி கிட்ட நான் பேசுகிறேன், அவங்க பேர்லாம் நம்ம சொல்ல, இந்த மாதிரிலாம் கார்த்தி வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் வந்து இந்த மாதிரி சொல்லலான்றாங்களே, கண்டிப்பாக யாரும் கார்த்தியை நம்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்களா. அது கார்த்தி மேலே அந்த லேடி வச்சிருக்க ஒரு நம்பிக்கை. அந்த கார்த்தி வந்து அந்த விஷயத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது யார் சொன்னாங்கன்னு சொல்ல தெரியல, ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க இது ஒரு நல்ல விஷயம் தாங்க, ஏன்னா வந்து நடிகர் சங்கத்தில் டக்குன்னு ஒரு கார்த்திக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் நேர்மையாக அந்த வேலை நடக்கும் அப்படின்னாங்க. அதனால் மற்றவங்க நேர்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவங்க வந்து அந்த கார்த்தி மேலே ஒரு நம்பிக்கை வச்சாங்க. அந்த விஷயம் அவங்கள எம்பசைஸ் பண்ணி சொன்னாங்க அவங்க. ஓகே சிவா, மீண்டும் அடுத்த ஒரு விஷயத்தில் நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம். நன்றி சார்.